வணக்கம், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் மெல்ட்டிங் ஃபர்னஸ் அப்படின்னா இதனுடைய மெயின் பர்பஸ் என்னென்னா, ஸ்டீல் அலாய் ஸ்டீல் அதை என்ன பண்ணியிருந்தாங்க, நமக்கு தனியாக செப்பரேட் பண்ணி தராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்னஸில் வந்து நம்ம எதை செப்பரேட் பண்ணோம், அயான். இது இப்போ எலக்ட்ரிக் மெல்ட்டிங் ஃபர்னஸில் நம்ம எதை செப்பரேட் பண்ண போகிறோம், ஸ்டீல். ஓகேங்களா, இதனுடைய மெயின் பர்பஸ் எலக்ட்ரிக் மெல்ட்டிங் ஃபர்னஸ். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எலக்ட்ரிக் அதாவது ஒரு கரண்ட் மூலயமா பாஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி மெல்ட் ஆகி நமக்கு என்ன பண்ண போகிறோம், ஸ்டீலை தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் ரீட் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸ் ஸ்லாக் இஸ் ப்ரொடியூஸ்ட். அதாவது நம்ம என்ன சொல்லிட்டேன், அந்த ஃபர்னஸில் உருவாகிற ஸ்லாகை வந்து என்ன பண்ணாங்க, மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல். இதில் வந்து நம்ம எதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா, இதுதான் என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் பை மீன்ஸ் ஆஃப் எதை யூஸ் பண்ணி, எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் மெல்ட்டிங் ஃபர்னஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் எலக்ட்ரிக் ஃபர்னஸ், இன்டைரக்ட், இண்டக்ஷன். ஓகேங்களா, நம்ம 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன சொல்லியிருக்கேன், டைரக்ட் எலக்ட்ரிக் ஃபர்னஸ், மெல்ட்டிங் ஃபர்னஸ். ஓகேவா, ஓகேங்களா, டைரக்ட் ஆர்க் எலக்ட்ரிக் ஃபர்னஸ். இதனுடைய ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன், அது அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கீழே வந்து என்னென்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில், அதாவது ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கப் ஷேப்பில் கீழே உள்ள போர்ஷன் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, மேலே வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கா, அதுதான் என்னது, சார்ஜிங் மெக்கானிசம். அதாவது உள்ளே வந்து நம்ம என்ன கொடுப்போம், ஒரு சோர்ஸ் கொடுக்கணும். அந்த சோர்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டீலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அதனால் லெஃப்ட் சைடில் இருக்க ஃப்ளோர் வந்து எது, சார்ஜிங் டோர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேலே ஒரு போர்ஷன் இருக்குது, கீழே ஒரு போர்ஷன் இருக்குது. மேலே இருக்க போர்ஷன் வந்து ரூஃப்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது வந்து என்னது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப் செல். ஓகேங்களா, கீழே இருக்கிறது என்னது ஷெல், மேலே இருக்க போர்ஷன் வந்து என்னது ரூஃப். ஓகேங்களா, அந்த ரூஃபை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜிங் டோர் மூலயமா, லெஃப்ட் சைடில் இருக்க சார்ஜிங் டோர் மூலயமா உள்ள மெட்டல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ரூஃப் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணும்போது ரூஃபோட ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிராஃபைட் எலக்ட்ரோடு இருக்குது. 3 எலக்ட்ரோடு தெரியுதா, அந்த 3 எலக்ட்ரோடில் என்ன பண்ணுறாங்க, 3 பவர் சப்ளை கொடுக்குறாங்க. 3 பேஸ் பவர் சப்ளை கொடுக்கும்போது மெட்டலுக்கும் எலக்ட்ரோடுக்கும் பிட்வீன் இதுக்கு இடையில என்ன நடக்கும், ஸ்பார்க் வந்து ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும்போது உள்ளே இருக்க மெட்டல் வந்து என்ன ஆகும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க, ரூஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி சார்ஜிங் டோர் மூலயமா என்ன கொடுப்பாங்க, சோர்ஸ் கொடுத்து திரும்ப ரூஃபை க்ளோஸ் பண்ணி திரும்பி என்ன பண்ணுவாங்க, பவர் சப்ளை கொடுப்பாங்க. பவர் சப்ளை கொடுக்கும்போது உள்ளே கொடுக்குற மெட்டல் வந்து என்ன ஆகும், மெல்ட்டிங் ஆகி பேர்ன் ஆகி மெல்ட் ஆகி இந்த ஸ்பாட் வந்து போரிங் லேடல் இருக்கா, அதில் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னது, டைரக்ட் ஆர்க் எலக்ட்ரிக் ஃபர்னஸ். இதனுடைய ஒர்க்கிங் வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, நான் இப்போ என்ன சொன்னேன், கீழே இருக்க பார்ட் வந்து எனது ஃபர்னஸ் செல்லுன்னு சொன்னேன். நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற சார்ஜிங் டோர் மூலயமா உள்ளே என்ன பண்ணோம், மெட்டலை இன்லெட் பண்ணோமா, சார்ஜிங், அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மெட்டலை உள்ளே இன்சைட் பண்ணியிருக்காங்க. நான் மேலே கீழே இருக்க போர்ஸ் வந்து செல்லுன்னு, மேலே இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னேன், ரூஃப்னு சொன்னேன்னா, ஃபர்னர் ரூஃப் இஸ் க்ளோஸ்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த ஃபர்னர் ரூஃபில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் இருக்குமா, அது மூலயமா கரண்ட் பாஸ் ஆகணும், கீழே வந்து மெல்ட் ஆகுதா உங்களுக்கு தெரியுதா, மெல்ட் ஆகுதுக்கப்புறம் மேலே இருக்குது பிளாக் கலரில் இருக்குது ஸ்லாகும், கீழே இருக்குது வந்து என்னது, ஸ்டீல். திரும்பி என்ன பண்ணுவாங்க, ஃபர்தராக கூட கொஞ்சம் அதிகமாக இன்னும் என்ன பண்ணுவாங்க, மெட்டலை உள்ளே இன்செர்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்குது, ஃப்ளக்ஸு, லைம்ஸ்டோன், ஹோக் அந்த மாதிரி இருக்குது. அதில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டீலை செப்பரேட் பண்ண போகிறோம். திரும்பி ரூஃப் வச்சு இந்த எலக்ட்ரோடு மூலயமா திரும்பி என்ன பண்ணுவாங்க, த்ரீ பேஸ் கரண்ட்டை உள்ளே என்ன பண்ணுவாங்க, இன்செர்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பார்க் ஆர்க் ஆகிறது தெரியுதா. அதுக்கப்புறம் இது இன்னும் பேன் ஆகிறதுக்காக ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே இன்லெட் மூலயமா கொடுக்குறாங்க. இன்லெட் மூலயமா கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்குது ஸ்டீலும், மேலே இருக்குது என்னது, ஸ்லாக். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, தனித்தனி செப்பரேட்டாக பிரிப்பாங்க. இங்கே ஸ்லாக் பிரித்தாங்களா, இங்கே என்ன பிரிக்கிறாங்க, ஸ்டீல் வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ தனித்தனியாக உங்களுக்கு பிரித்தது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ணுது, டைரக்ட் ஆர்க் எலக்ட்ரிக் ஃபர்னஸில் நடக்குது. உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான், தேங்க்யூ. ஓகே.